இந்த அடை மழையிலயும் மக்கள் வந்துட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போகிறதுக்கோ வெளியிலேருந்தோ உள்ளே இருந்தோ எங்கே இருந்தோ சரி மக்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி பயணம் பண்ண வந்தப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சாப்பிட்றதுக்கு இடம் தெரியல. எ- எனக்கு ஒரு ஹோட்டலை காட்டுங்க, நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறோன்னு சொன்னேன். அப்போ வாங்க இந்த சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு தாபா உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வந்து காட்டின இடம் தான் இந்த டெல்லி தாபா ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் இங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, நானே இந்த புருஷவாக்கம்பையில் இருக்கிறேன், இந்த மாதிரி கம்மி விலையில் இந்த மாதிரி ஒரு தாபா இருக்கிறது அப்போ தான் தெரியும். இந்த ரொட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த நானை வந்துட்டு மாவு பிசைஞ்சு ரொட்டி பண்ணி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு ரொட்டி 10 ரூபாய், நம்பவே மாட்டீங்க. பாருங்கள் இந்த வேலை செய்யறதுக்கு என்ன ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம், படிப்பறிவே இல்லை. ஆனால் இவங்க வந்து இந்த தொழிலை கற்றுட்டு எங்கே வேணாலும் போய் பிழைச்சிக்கிறாங்க. இந்த டெல்லி தாபாலையும் சரி, இந்த பஞ்சாபியும் சரி, இந்த ரொட்டிக்கு வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள அப்போ தான் நான் பார்த்தேன். வந்தவங்கெல்லாம் 10 கொடு 20 கொடுன்னு சொல்லிட்டு இந்த ரொட்டி வந்து ஒன்றுமே இல்லை, எண்ணெயே இல்லாமல் இந்த நெருப்பில் வாட்டி எடுத்துடுறாங்க. வாட்டி எடுத்துட்டு மேலே நெய் தடவி கொடுக்குறாங்க. ரொம்ப அதிசயமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஒரு நான் வந்து 10 ருபீஸ் தாங்க. ஆனால் சைட் டிஷ் விலை வந்து கூட. இங்கே வந்து எல்லா விதமான இதுவும் கிடைக்கும், என்ன பெருசு சிறுசு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இவங்க செய்கிற விதம் வந்து விதவிதமாக இருக்குது. இந்த குருமாவாகட்டும், அந்த சுக்காவாகட்டும், ஃப்ரை ஆகட்டும், வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த டெல்லி தாபாவை மக்கள் நிறைய விரும்பி வராங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த நான் வெறும் 10 ரூபான்னு சொன்னால் விலை நீங்கள் நம்புவீங்களா? நம்பவே மாட்டீங்க. இனிமேல் பட்டு நான் கூட இங்கே போய் ஒரு 10 நான் வாங்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு குருமா செஞ்சு சாப்பிட்டுடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த குளிர்ச்சியான நேரத்தில் இந்த மாதிரி சுட சுட இது பாருங்கள், குருமா, சிக்கன் குருமா, சிக்கன் இருக்குது, பீஃபும் இருக்குது. இவங்கக்கிட்ட தவா கறி இருக்குது. விதவிதமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன தேவையோ அதை வந்து இது பண்ண பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், சிக்கன் சுக்கா, பெப்பர் சுக்கா. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், இந்த நான் மேலே நெய் அப்ளை பண்ணி தருவாங்கன்னு சொன்னேன். பார்த்திங்களா, நான் மேலே நெய் அப்ளை பண்ணி தராங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் சின்னதாக தான் இருக்குது. மக்கள் வந்துட்டே தான் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்மனா இவ்வளோ நாளாக தெரியாமல் இந்த சென்னை வாசிகளாக இருக்கிறோம். இதே மாதிரி இது ஒன்று வேறு கறி பாருங்கள், எலும்பு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒதிக்குது. அப்படியே போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் யார் யாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை நம்பி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. பூந்து விளையாடுறாங்க போகிறங்க.